அமல்படுத்துவது என்று சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? தமிழகத்தின் முதல்வரே நிறைவேற்றோம். இந்த மறியல் போரானது வெறுமனே அரசு ஊழியர் சங்கம் அறிவித்திருக்கும், எப்போதும் அறிவித்திருக்கும் ஒரு போராட்டத்தை போல கடந்து போகக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல. 4.5 ஆண்டு ஆட்சி செய்த இந்த திமுக அரசை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம், அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு மறியல் போராக இது தமிழக வரலாற்றில் எழுதப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் அரசு ஊழியர்கள் ஒன்றாக திரண்டு தேர்தல் கால வாக்குறுதியான பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய மறியல் போர் தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதியில் மிக அழகாக தெளிவாக அரசு ஊழியர்களை தன் வலைக்குள் விழ வைக்கும் விதமாக உங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நான் தருவேன், நான் சொன்னதைதான் செய்வேன் என்று முழங்கிய தேர்தல் கால வாக்குறுதியில் முழங்கிய இன்றைய தமிழக முதல்வரே, அரசு ஊழியர்கள் யாரும் முட்டாள்கள் அல்ல, அரசு ஊழியர்கள் யாரும் வீணாய் போனவர்கள் அல்ல, அல்லது எங்களுடைய நேரத்தை மழுங்கடித்துக் கொண்டு இந்த போராட்டத்தை குதிப்பதற்கு எங்களுக்கு அலுவலகத்தில் வேலைகள் இல்லாமல் அல்ல. ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மறந்து விட்டீர்கள், நாங்கள் இன்னும் மறக்கவில்லை. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் நாம் நடத்திய பல்வேறு போராட்டங்களில், நாம் நடத்திய மாநாடுகளில் கலந்து கொண்டு அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இப்போதைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் இப்போது போராடினால் எந்த பலனும் விளையப் போவதில்லை, மீண்டும் கழக அரசு ஆட்சி அமைத்தால் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவோம் என்று பேசினார். 2021 டிசம்பர் மாதத்தில் சென்னையில் நாம் நடத்திய நம்முடைய மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகிற போது, நீங்களே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நான் திரும்பி பார்ப்பவன் அல்ல, உங்களோடு ஒருவன் என்கிற முறையில் தான் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். 2022 செப்டம்பர் மாதம் தீவுத்திடலில் நாம் நடத்திய மாநாட்டில் 6வது முறை கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்பதை நான் மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன், மறைக்கவும் மாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த ஆட்சி நிறைவடைந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய நிலையில் கூட நாங்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டோம், 100% நிறைவேற்றிவிட்டோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்கிற பின்னணியில் தான் திருப்பூரில் நடைபெற்ற நம்முடைய மாநில பிரதிநிதித்துவ பேரவை தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டத்தை நடத்த 7 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீள அமல்படுத்துவதற்கு கமிட்டி எதுவுமே தேவையில்லை. இவர்கள் தான் சொல்வார்கள், கமிட்டி என்று போட்டால் இவ்வளவு கால அவகாசம் தேவையில்லை என்று சொன்ன பின்னணியில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கமிட்டியினுடைய அறிக்கையை வாங்கி நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். செப்டம்பர் 30ஆம் தேதி கமிட்டி கால நீட்டிப்பை கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 60,000 பேருக்கு கீழ்தான் பணியாற்றுகிறார்கள். 5 மையங்கள் 6 மையங்களை ஒரே அமைப்பாளர் பார்ப்பதும், 3 மையங்கள் 4 மையங்களுக்கு ஒரே சமையலர் சமைக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் காலி பணியிடங்களை நிரப்புங்கள், சத்துணவு ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்குங்கள் என்று சொன்னால் இப்ப சிறப்பு காலமுறை ஊதியம் கூட கிடையாது. சமையலருக்கு மீண்டும் 3000 ரூபாய் கன்சாலிடேட்டட் பே. ஓராண்டு காலம் சிறப்பாக பணியாற்றினால் அது கண்டிஷன்.
இவங்க எங்க கொண்டு போவாங்க? நிரந்தர காலமுறை ஊதியத்துக்கெல்லாம் இல்ல, ஏற்கனவே இருக்கிற கொத்தடிமை ஊதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு செல்வார். இவ்வளவு விசித்திரமான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னொன்றையும் முயற்சி செய்தார்கள். தமிழ்நாட்டில் 12 மணி நேர வேலை நேரத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். மே தின பூங்கா என்று பெயர் வைப்பார்கள், மே தினத்துக்கு விடுமுறை விடுவார்கள், மே தினத்தன்று சிவப்பு சட்டையும் போட்டுக் கொள்வார்கள். ஆனால் மே தின போராட்டம் 8 மணி நேர போராட்டம், 8 மணி நேர வேலை, 8 மணி நேர தமிழகத்தின் தமிழகத்தின் முதல்வரே போயாச்சு போயாச்சு 4 ஆண்டு காலம்தான் போயாச்சு போயாச்சு தமிழகத்தின் முதல்வரே தமிழ் நீதி பேசுகின்ற தமிழகத்தின் முதல்வரே நியாயம் தானா அவுட் சோர்சிங் என்ற பெயரில் பொது துறையை சீரழிப்பது தமிழகத்தின் முதல்வரே நியாயம் தானா தமிழக அரசு தேர்தல் கால வாக்குறுதியான பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் 4.5 ஆண்டு கடந்த பின்னும் இந்த ஆட்சியில் எந்த விதமான அரசு ஊழியர் நலன் சார்ந்த எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படாத நிலையில் ஒற்றை கோரிக்கையாக பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்று தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் அனைவரும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அரசு இதற்கும் செவிசாய்க்காவிட்டால் அடுத்ததாக அரசு ஆசிரியர் கூட்டணியையும் ஒன்றாக இணைத்து காலவரையற்ற போராட்டத்தை ஜனவரி 6 முதல் நடத்துவோம் என்றும் தமிழக அரசுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில